வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கம். வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக அமைய போகிறது. இது ஏதோ சும்மா எல்லாரும் சொல்றது போல சொல்ற வார்த்தை கிடையாது. கோச்சாரப்படி கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு அவ்வளவு சாதகமாக ரொம்ப வலிமையாக அமைந்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலேயே 3 மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்கப் போகிறது. அதை யாராலும் எந்த சக்தியாலும் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தவே முடியாது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், வலி, மன உளைச்சல் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. எந்த ஒரு தடைகளும் இல்லாமலும் முற்றிலும் உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த பதிவை முழுமையாக பொறுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பல நல்ல விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது. கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து வருகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் உழைக்க எப்போவுமே தயாராக இருப்பீர்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை மிகச் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதற்கான முழு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. எந்த ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதில் தேவையில்லாத ஒரு தடையாவது வந்து உங்களை பாடாய்படுத்தி மனசை ரொம்ப சோர்வடைய செய்துவிடும். உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை இன்னும் அமையவில்லையே அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கும். செய்யும் தொழிலில் நம்மளால் ஒரு பெரிய லாபம் பார்க்க முடியவில்லையோ என்று பல குழப்பங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் நம் ராசிக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்குமா, நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மாறவே மாறாதா என்று நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து வருத்தப்பட்ட தருணங்கள் நிறையவே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நினைக்கும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று பல முறை நீங்கள் அழுது புலம்பி இருப்பீர்கள். சொந்தக்காரர்கள் மத்தியிலும் சரி, கூட இருக்கிற நண்பர்கள் மத்தியிலும் சரி, ஒரு சின்ன மதிப்பை கூட நீங்கள் இழந்து நின்ற நாட்கள் உண்டு. உங்கள் நல்ல மனசுக்கு யாருமே சரியான மதிப்பு கொடுக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் உங்கள் கண்களில் எப்பவுமே இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு நிரந்தரமான விடை கிடைக்கிற நேரம்தான் இனி வரக்கூடிய நாட்கள். இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மிகப்பெரிய விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய பொருளாதார நிலையே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்த கூடிய ஒரு மாற்றம் இருக்க போகிறது. அதாவது இதுவரைக்கும் பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. அவசர தேவைக்கு யாரையாவது நம்பி பணம் கேட்டு அவர்கள் தரம் மறுக்கும் போது நீங்கள் பட்ட அவமானங்கள் ரொம்பவே அதிகம். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு காசு கொடுத்துவிட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல், கேட்டாலும் வராமல் ஏமாந்து நின்ற சூழல்கள், இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது. வட்டிக்கு மேல் வட்டி கட்டி வாழ்க்கையே இருண்டு போய்விட்டதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு எங்கிருந்தோ வரப்போகும் ஒரு பெரிய பணவரவு உங்கள் கடன் சுமையை பெருமளவு குறைக்கப் போகிறது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் காலையில் சூரிய உதயமாகும் போதே உங்களுக்கான பண வரவுக்கான கதவுகள் ரொம்ப பிரகாசமாக திறக்க போகிறது. எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் மூலமாகவோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு இடத்திலிருந்தோ உங்களுக்கு வரவேண்டிய பணம் சரியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இது உங்களுடைய தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் உயர்த்த போகிறது. சொந்தமாக தொழில் செய்யும் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களே ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு வியாபார வாய்ப்பு உங்கள் கைக்கு வரும் நிலை வரை
வந்து கடைசி நேரத்தில் கை நழுவி போய்கொண்டே இருந்திருக்கும். இல்லை ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் காரணமே இல்லாமல் இழுத்தடித்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒப்பந்தங்கள் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். தேங்கி கிடந்த பொருட்கள் அனைத்தும் ரொம்ப சுலபமாக விற்று தீரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு, குறிப்பாக ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்காகவோ இல்லை சம்பள உயர்வுக்காகவோ காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் யாருக்கோ செய்த ஒரு சின்ன நல்ல காரியம், உங்களுடைய நேர்மையான உழைப்பு இப்பொழுது ஒரு பெரிய பலனை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. பணம் காசு மட்டும் மனுஷனுக்கு முழுமையான நிம்மதியை கொடுத்து விடாது இல்லையா? அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகிற இரண்டாவது மிகப்பெரிய விஷயம், உங்கள் மனசுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கப் போகிற ஒரு ஆழமான நிம்மதி. கன்னிராசிக்காரர்கள் எப்போவுமே மற்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவர்கள். ஆனால் உங்கள் சொந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் காரணமே இல்லாமல் ஒரு மனக்கசப்பு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை, ஒருத்தருக்கு புரிதல் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் கடந்த சில காலமாக இருந்திருக்கலாம். பிள்ளைகள் நம் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறார்களே, அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கின்ற கவலை உங்களை பல ராத்திரிகள் தூங்க விடாமல் பண்ணியிருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் நாம் ஏதோ ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு வழி உங்கள் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் ஏற்படுகிற ஒரு சுப பார்வை இந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எறிய போகிறது. உங்கள் மீது தேவையில்லாமல் கோபப்பட்டு முகம் திருப்பி பேசாமல் இருந்த சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அவர்களாகவே வந்து உங்களிடம் அன்பாக பேசுவார்கள். உங்களுடைய உண்மையான பாசம் என்ன என்பதை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்த ஊடல் மறைந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அன்பாக நடந்து கொள்ளும் ஒரு அழகான சூழல் உருவாகும். கல்யாண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இதுவரைக்கும் அமையாமல் தட்டி போய்கொண்டே இருந்த திருமண சுபகாரியங்கள் இனிமேல் எந்த தடையும் இல்லாமல் கைகூடி வரும். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்த அந்த சந்தோஷமான சிரிப்பு சத்தம் மறுபடியும் கேட்க போகிறது. வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே ஏதோ ஒரு பாரம் நம் நெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு இறுக்கமான உணர்வு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்கள் வீடு ஒரு அமைதியான கோவிலாக மாறப்போகிறது. குடும்பத்தில் எல்லார் முகத்திலும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க போகிறது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பல தொல்லைகளுக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகிறது. மூட்டு வலி, இடுப்பு வலி, இல்லை திடீரென்று வரும் தலைவலி என்று ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை தொடர்ந்து படுத்தி கொண்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இந்த நாட்களிலேயே ஆச்சரியப்படும் அளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பில் ஒரு புதிய தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்கும். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு புதிய நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் நாளை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிப்பீர்கள். மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் என்னவென்று பார்த்தீங்கள் என்றால், நீங்கள் ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளேயே ஆசையாக வளர்த்து வந்த ஒரு பெரிய கனவு நீ வரக்கூடிய நாட்களில் நனவாக போகிறது. நமக்கென்று சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்ட வேண்டும், இல்லை ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருஷமாக ஆசைப்பட்டு இருப்பீர்கள். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைத்து, ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு எதிர்பாராத செலவு வந்து அந்த காசு அப்படியே கரைந்து போய் நீங்கள் ரொம்ப மனசுடைந்து போயிருப்பீர்கள். இனிமேல் நமக்கென்று ஒரு சொத்து அமையாதா, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று கூட பல நாள் ராத்திரியில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்கள் சொத்து வாங்கும் யோகத்தை ரொம்ப வலிமையாக தட்டி எழுப்ப போகிறது. ரொம்ப நாளாக முடிவுக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த ஒரு வழக்கு விவகாரம், இல்லை உங்களுக்கே சொந்தமான ஒரு பாக பிரிவினை பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடிந்து உங்கள் கைக்கு வர வேண்டிய நியாயமான உரிமை உங்களை தேடி வரப்போகிறது. எந்த ஒரு பெரிய தடங்களும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். யாரை நம்பி நீங்கள் ஏமாந்து நின்றீர்களோ, யார் முன்னாடி உங்களை குறை சொல்லி ஒதுக்கி வைத்தார்களோ, அவர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து ரொம்ப கம்பீரமாக வாழப்போகிற ஒரு ஆழமான அடித்தளத்தை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறது. குடும்பத்தோடு ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்து அது ஏதோ ஒரு தடங்களாகி தள்ளி போய்கொண்டே இருந்திருந்ததால் இந்த நாட்களில் கண்டிப்பாக போய் சாமியை மனதார கும்பிட்டு வாருங்கள். கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடந்த காலத்தை திருப்பி பார்த்தால் அதில் கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் சரியும்
புகுந்த வீட்டிலும் சரி, உங்களுக்காக வாழ்ந்த நாட்களை விட மற்றவர்களுக்காக உழைத்து தேய்ந்து போன நாட்கள் தான் அதிகம். ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. உங்களை குறை சொன்ன அதே சொந்தக்காரர்கள் இப்பொழுது உங்கள் நல்ல மனசை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக சுயமாக ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், யாரையும் நம்பி கையேந்தாமல் நாமே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற கன்னிராசி பெண்களுக்கு இது ரொம்ப சிறப்பான நேரம். வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எந்த ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, தைரியமாக இறங்கி செய்யுங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகிறது. இதுவரைக்கும் படிப்பில் ஒரு மந்த நிலை, எவ்வளவு படித்தாலும் மனசில் நிற்க மறுக்கிறதே என்கின்ற குழப்பம், தேர்வு நேரத்தில் வரும் ஒரு தேவையற்ற பயம், இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. அவர்கள் ஆசைப்பட்ட படிப்பு அவர்கள் நினைத்த கல்லூரியில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். வெளியூருக்கு போய் வேலை பார்க்க வேண்டும், இல்லை அங்கு போய் படிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதற்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமான செய்திகள் தேடி வரும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். சில விஷயங்களும் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள். யார் உங்ககிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசினாலும் அவர்கள் மனசுக்குள்ளே என்ன வஞ்சம் வைக்கிறார்கள் என்று கூட யோசிக்காமல் உங்கள் முழு வாழ்க்கையும் அவர்களிடம் அப்படியே நம்பி ஒப்படைத்து விடுவீர்கள். உங்கள் கூடவே இருந்த நீங்கள் சாப்பிடுகிற தட்டிலேயே உங்களுக்கு துரோகம் பண்ணி சில மனிதர்கள் இன்னும் உங்களை சுற்றிதான் இருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகிற நல்ல காரியங்களை பார்த்து அவர்கள் வயிறெறிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளிக்காட்டிக்காமல் இருந்துக்கோங்க. உங்கள் வாயாலேயே உங்கள் ரகசியங்களை கறக்க சிலர் ரொம்ப இனிமையாக பேசி உங்களிடம் வருவார்கள். அவர்களிடம் ஒரு சின்ன புன்னகையை மட்டும் காட்டிவிட்டு விலகி நிற்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தாலும் இல்லை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் தயவு செய்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒரு சின்ன புன்னகையோடு எல்லாரையும் கடந்து போகுங்கள். உங்களுக்கான வசந்த காலம் வந்துவிட்டது. கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்ட நமக்கு உண்மையாகவே நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடுமோ என்று உங்கள் மனசு ஒரு பக்கம் உங்களை போட்டு குழப்பி கொண்டே இருக்கும். இது ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஆனாலும் அடித்து சொல்கிறேங்க, இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற மாற்றங்கள் வெறும் தற்காலிகமானது கிடையாது. இது உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எப்பவுமே மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து பழகிவிட்டவர்கள். உங்கள் கையில் சிறு தொகை இருந்தால் கூட அதை கேட்டு யாராவது நின்னால் உங்கள் கஷ்டத்தை பார்க்காமல் அதை தூக்கி கொடுத்து விட்டு நீங்கள் கஷ்டப்படும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதீர்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக மட்டுமே யோசியுங்கள். நீங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற நிதர்சனத்தை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். எந்த ஒரு முதலீடு செய்தாலும் பல தடவை யோசித்து உங்களுக்கு நெருக்கமான உண்மையான ஒருத்தரிடம் மட்டும் கலந்து பேசிவிட்டு முடிவெடுங்கள். காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்துவிட்டு அன்றைய நாளுக்கான நல்ல விஷயங்களை மனதில் ஆழமாக நினைத்து கொள்ளுங்கள். வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன விளக்கேற்றி வைத்து இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று முழு மனதோடு நம்பி வேண்டுதல் வையுங்கள். உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகிறது. உங்களை விட்டு காரணமே இல்லாமல் விலகி போனவர்களை பற்றியோ உங்களுக்கு துரோகம் பண்ணியவர்களை பற்றியோ நினைத்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போனதே ஒரு பெரிய நல்லதுக்கு என்று உறுதியை நம்புங்கள். உங்கள் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கிற புதிய மனிதர்கள் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் காலையில் விடியும் போதே இந்த நல்ல மாற்றங்களுக்கான கதவுகள் உங்களுக்காக ரொம்ப பிரகாசமாக திறக்கப் போகிறது. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகிற அந்த பொன்னான நாட்கள் இதோ ஆரம்பமாகி விட்டது. இதனால் இரவில்
நீங்கள் தூங்கு போகும்போதே மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் பாரத்தையும் அப்படியே இறக்கி வைத்துவிட்டு என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறப்போகிறது என்கின்ற முழு நம்பிக்கையோடு ரொம்ப நிம்மதியாக தூங்க போங்க. காலையில் எந்திரிக்கும் போதே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தெளிவும் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் தானாகவே வந்து உட்கார்ந்து கொள்ளும். அந்த நிம்மதியான உங்களை அடுத்தடுத்த பெரிய வெற்றிகளுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் அன்றாட நாட்களை வந்து நீங்கள் தொடங்கணுங்க. நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸையும் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. நெகட்டிவாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் வந்து நீங்கள் பேசுகிறத வந்து முற்றிலும் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடோட ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி யோசிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக அமையும். ரொம்ப பிரமாதமாக நடக்கும். தைரியமாக இருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.